அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. முதல்ல சூரிய பகவானானவர் கும்பராசியில இருக்கார். சூரியன் மட்டும் இல்லைங்க, ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க 5 பேருமே கும்பராசியில தான் இருக்காங்க. மே மாசம் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல சுக்கிர பகவான் பயிற்சியாகி மீனத்துக்குள்ள போறார். அதாவது உச்ச நிலை அடைகிறார். இந்த பயிற்சிகள்ல இந்த மார்ச் மாசம் நடக்கிற ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தா சுக்கிரன் மட்டும்தான் இருக்கிற இடத்தை விட்டு மாறுறாரு. அடுத்தது மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானானவர் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வக்ரமாயி மிதுனத்துல இருக்காரு. மார்ச் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் சிம்மத்துல இருக்காரு, சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதுதான் கிரகங்கள் இருக்கிற இடங்கள். சரிங்களா? இப்ப இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் போதுல பொதுவான பலன்கள்னு என்ன மாதிரி நடக்கும்னு பார்த்தோம்னா, அரசாங்க ரீதியா தொழில்துறைகள் நல்லா இருக்கும். தொழில் நல்லா முன்னேற்றத்தை நோக்கியே போகும், அபரிவித வளர்ச்சியை காமிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் நிப்பாட்டாம அடுத்துன்னு அரசாங்க வேலையை அதாவது வேகமா பார்த்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே எலெக்ஷன் டயத்துல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணம் தான். இது இந்த நேரத்துல ரொம்ப ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த நெகட்டிவும் இல்லை. ஆனா அதே சூரியன் சனி பகவானும் சேரும் போதில்லை, சூரியன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போதில்லை, அரசாங்கத்துல பெரிய தலைவரா இருக்கவங்க, பெரும் பதவியில இருக்கிறவங்க, இல்ல குடும்பத்திலே பார்த்தோம்னா மேலதிகாரி அவங்க சொல்றத நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில சிக்கல்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எதுவும் இல்லை. அரசு தொடர்புல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, அவங்க செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும், ஆனால் அவங்க வீழ்ச்சிங்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவா உலக ரீதியா இல்லை. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம். இது எப்படின்னா, குளிர் பிரதேசத்துல நீங்க இருக்கீங்க, அப்போ ஹீட்டர் ஆன் ஆகிற மாதிரி. ஸோ எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்துல இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிடைக்குது. ஆனா இந்த சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்குதுன்னா சொல்றத கேட்கணும். நீங்க இந்த நேரத்துல தொழில்ல யார் சொன்னாலும் கேட்பீங்க. காரணம் என்ன? குரு வக்ர நிவர்த்தி மார்ச் 11க்கு அப்புறம் வராது. மார்ச் 14க்கு அப்புறம் சூரியன் அங்கே வராது. சுக்கிரன் இப்ப வந்துட்டாரு. சோ இப்பவே அந்த மனநிலைக்கு வந்துருவீங்க. உங்க மனசை அமைதிப்பட்டுரும். இந்த உலகத்துல எதா இருந்தாலும் நல்லதுக்குத்தான், எதுவுமே பாதிப்புக்கு இல்லை, சங்கடத்துக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மன அமைதிக்கும் திருப்திக்கும் வந்துருவீங்க. ஸோ பெரியோர்கள் இப்ப வேலை பார்க்குற இடத்துல உங்க சீனியர் ஸ்டாஃப், தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு முன்னோடியா இருப்பாங்க யாராவது அவங்க, இல்லாட்டி கவர்மெண்ட் ஊழியர் அரசாங்க ஊழியராக இருக்கும்போதுல தலைமை அதிகாரி சொல்றத காது கொடுத்து கேட்பீங்க. எல்லாம் நல்லதுக்காகத்தான் இவங்க சொல்றாங்க, நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிக்குவீங்க. புதுசா நீங்க மாறப்போதில்லை, உங்க மனநிலையை மாத்திக்க போறீங்க. அப்படி மாத்திக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணி வெளியில வர்றதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்துல இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் கன்னிராசியினர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியன் சனி சேர்ந்தாவே இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, தலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கிறது உங்களுடைய கடமை. சரிங்களா? இந்த விஷயங்கள்ல மட்டும் மற்றபடி எதுவும் பாதிக்காது அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல ராகுவோட இத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கே, அப்ப எல்லாம் பாதிக்குமான்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது பெரிய லெவல்ல பாதிச்சிடாது. சூரியன் ராசியை தொடர்பு கொள்றதுனால மத்த எல்லாத்தையும் அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். பிசிக்கல் எக்ஸசைஸ் உங்களுக்கு மஸ்ட்டுங்க. மூமெண்ட்லயே இருக்கணும். கன்னிராசினர் அதிகப்படியான மூமெண்ட்ல இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மூமெண்ட்ல இல்லாம அப்படியே படுத்த இடத்துலயே உட்கார்ந்த இடத்துலயே இருந்தீங்கன்னா அது உங்களை ரொம்ப பாதிச்சிடும். சரிங்களா? திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண அமைப்பு வலுவாக உண்டு இந்த காலகட்டத்துல. குரு வக்ர நிவர்த்தி ஆன பின், ஏன்னா அது ஒரு விஷயம் இருக்கு. குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் திருமண அமைப்பை கைகூடி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அதிகமா இருக்கும். அதுவும் குறிப்பா
லேண்ட் ரிலேட்டட் லோன்ஸோ, சகோதரர்களால கடனோ, வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கடன் வாங்கி பணம் கட்டுவாங்க ஒரு சிலர். அது மூலியமாகவோ நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது இல்லாட்டி பல் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். முதுகு தண்டு உடம்பு அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை. 12ஆம் இடத்துல இருக்கிற கேது கூட உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதிரி ஒரு அமைப்புல கொடுத்தாலும் கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா செலவு பண்றதோட இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டாக்டர் வந்து இந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க, அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரை மருந்தை கொடுக்காம அவங்க வந்து இந்த உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிப்பு குறையும் அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்துக்கு செலவாகிற பணத்தை செலவு பண்ண விடாம பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான மருத்துவ செலவுகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். மருத்துவத்துக்கு உடம்பு வியாதி இருக்கும், ஆனா அதுக்கு மருத்துவ செலவா பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். தந்தையிடமும் மட்டும் தேவையில்லாத வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. தாயாரோட உடல்நிலை தேறி வரும். கல்வி நல்லா இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு கல்வி 4ஆம் இடத்துல குரு வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சு 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கும் போதுல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு இருக்காது. புதன் வக்ரம் பெற்று ராகுவோட இணைஞ்சாலும் தேவையில்லாத விஷயங்களுக்கு மனசு போனாலும் குரு விட மாட்டார். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகி ராசியை தொடர்பு கொள்றதுனால அந்த இதெல்லாம் பாதிப்புகள்லாம் விளைகிறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு வலுவா இருக்கு. ஏன்னா நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல, அவர் உச்ச சுக்கிரனோட. அப்படிங்கும் போதுல உங்க ஸ்டேட்டஸ் ஈக்குவலான பொண்ணு அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க, அது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வருமானம், அதிகப்படியான வருமானத்தை தேடி போவீங்க, தொழிலை தேடி போவீங்க. பணத்தை பத்தி மட்டுமே அதிகமா சிந்தனை பண்ணுவீங்க, தொழிலை பத்தி மட்டுமே அதிகமா சிந்தனை பண்ணுவீங்க. ஏன்னா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வக்ரம் பெற்று ராகுவோட இணைஞ்சு அந்த சிம்ம வீட்டை பார்க்குது. சிம்ம வீட்டை பார்க்கும் போதுல அந்த சூரியனுக்கு அந்த பிரதிபலன்கள் வந்துடும். அதே மாதிரி குரு வக்ர நிவர்த்தி அடையுது. ஸோ பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஓடக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல யாருன்னா உத்திர நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாம் பெரிய லெவல்ல நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாமே ஆதாயம் தரக்கூடிய பண்புகளை கொடுக்கும். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி சுக்கிரன் சனியோட சேர்றாரு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணிக்கங்க. தந்தைக்கு மட்டும் உடல்நல பாதிப்பு ஏற்படும், இல்ல முழங்காலுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும். அதனால மருத்துவ இப்ப ஆரம்பத்துல சொன்னேன், எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால உங்களுக்கு செலவு நடக்கும். அது தந்தைக்கு நடக்கிறதுனால கூட நீங்க அத அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட செலவு நடக்கும். மருத்துவ செலவு உங்களுக்கு வராம உங்க தந்தைக்கு வரனால அந்த பாதிப்பை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பாதிப்புங்கிறது இங்கே ரொம்ப 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 குறைவு. நீங்களா வாலண்டியா தேடி போனா மட்டும்தான் உண்டு. கொஞ்சம் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது. சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி சந்திரன் 27 நட்சத்திரத்துக்குலையும் போயிட்டு வருவாரு. 12 ராசிக்கும் ஒரு வாட்டி போயிட்டு வருவாரு. பௌர்ணமி காலங்கள்ல மட்டும் கொஞ்சம் பௌர்ணமி அமாவாசை காலங்கள் 2 காலமே, பௌர்ணமியா இருந்தாலும் சரி அமாவாசையா இருந்தாலும் சரி, இந்த 2 காலத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மார்ச் ஆரம்பிக்கும் போதுலே பௌர்ணமியில தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். வருமானம்ங்கிற பேர்ல ஏதாவது ஏமாறதுக்கு உண்டான வேலையா இருக்கும். 10 ரூபா தர்றாங்கிற மாதிரி இருக்கும், அது 12 ரூபாயா போகிற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்டயும் 12 ரூபாயா திருப்பி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது லாஸ், உங்களோட எஃபோர்ட் லாஸ், உங்களோட டைம் லாஸ், பத்தாததுக்கு உங்க எனர்ஜி லாஸ், ஏமாந்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அதாவது லாபம் வருமானம்ங்கிற பேர்ல ஏமாறக்கூடியவர்கள், நான் தெளிவா சொல்றேன். லாபம் வருமானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாலண்டியரா போய் உங்களை ஏமாத்திக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? திருமண அமைப்பை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல கணவர், சூரிய ஆதிக்கத்துல இருக்கவர், அதாவது 7ஆம் இடத்துல சூரியன் சனி சுக்கிரன் 3 பேருமே சேர்றதுனால சனியோட தன்மையான கஷ்டமும் இருக்கும், சூரியனோட தன்மையான நேர்மையும் இருக்கும், சுக்கிரனோட தன்மையான ஆடம்பரமும் இருக்கும். ஆடம்பரம் வசதி, அப்ப வசதி அதிகாரம் பிளஸ் கஷ்டம். அப்ப கொஞ்சம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா
நிறைய இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா இல்லாதவங்க மாதிரி அப்படியே சுத்துவாங்க. வேஷ்டி அதாவது மாலையை போட்டுட்டு சுத்துவாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில உள்ளவங்க வருவாங்க. இல்ல அப்படி சுத்தல அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. இருக்கிற மாதிரி பாவனையில இருக்கு. எல்லாம் கடனா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி உள்ள பாவனையில அதாவது கடனாளியாக இருக்கும் பட்சத்தில் நல்லா ஆடம்பரமா ட்ரெஸ், சட்டை, வேஷ்டி அதே மாதிரி பைக்கு, காரு இந்த மாதிரி சுத்துறவங்களாகவும், கடனாளி இல்ல எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு ஒண்ணு இல்லாத மாதிரி சுத்துற மாதிரி உள்ள அமைப்புல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பை முடிப்பீங்க. அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இருக்கிறவன் மாதிரி தெரியும். இல்லாதவன்ட்ட போய் மாட்டீங்க. இல்லாதவன் மாதிரி தெரியும். ஆனா இருக்கிறவன்ட்ட போய் மாட்டீங்க. அந்த மாதிரி அமைப்பு. ஏன்னா அந்த சுக்கிரன், சூரியன், சனி சேர்ந்தாவே இந்த மாதிரி குழப்பத்தை உருவாக்கி விட்டு அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணி லாக் பண்ணிடும். ஸோ திருமண அமைப்புல கொஞ்சம் கவனமான முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் ராகுவோட இணைஞ்சது தவறு. அதோட பெரிய தவறு புதன் ராகுவோட இணைஞ்சது. வண்டி வாகனத்துல 4ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறவரையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, வண்டி வாகனத்துல ஒரு சாதாரண டிராவலிங்கா இருந்தா கூட கவனமா போறது நல்லது. குறிப்பா தலை பகுதிகளில் அடிபடாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பயணங்களை குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். எப்ப செவ்வாய் எப்ப கும்பத்துக்குள்ள வந்துச்சோ அப்பையில இருந்தே மார்ச் 1ஆம் தேதின்னு இல்லை, செவ்வாய் கும்பத்துக்குள்ள இப்ப 4 நாள் ஆகுது. அப்படிங்கும் போதுல அந்த அப்பையில இருந்தே நீங்க கவனமா பாத்துக்கணும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கீங்க. ஸோ வண்டி வாகனத்திலையும் பிரயாணங்கள் செய்யும் போது ரிஸ்க் எடுக்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குருவானவர் வக்ர நிவர்த்தி ஆகிற வரை இந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வக்ரம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வாகனத்தினால பாதிப்பு இல்லை அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி ராசி அதிபதியும் நட்சத்திர அதிபதி 2 பேருமே 6ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு, நோய் சம்பந்தப்பட்ட அமைப்பு யதார்த்தமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி ராகுவோட தொடர்பு கொள்றதுனால வெளிநாட்டுக்கு எதுவும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாமா? ஜனனகால ஜாதகத்தில் ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்துச்சுன்னா தைரியமா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா ராகு தசை நடக்கும். 18 வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் ராகு தசை நடக்கும். 35 வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் ராகு புத்தி நடக்கும். குரு தசையில ராகு புத்தி நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு எதுவும் நான் போகலாமான்னா கண்டிப்பா போகலாம். அதே மாதிரி டாஸ்மாக்ல வேலை பார்க்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அமைப்பு, எலக்ட்ரானிக்ஸ் கடையில, எலக்ட்ரிக்கல்ஸ் கடையில இல்ல எலக்ட்ரானிக்ஸ் கடையில வேலை பார்க்குற அமைப்பு, எலக்ட்ரானிக்ஸ் துறையில ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க மூவ் பண்ணுங்க. தொழிலதிபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிதானமா போறது நல்லது. உங்களை ஏமாத்துறதுக்கு 4 பேர் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? திருமண அமைப்பை பத்தி இந்த காலகட்டத்துல பேச வேண்டாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி இந்த காலகட்டத்துல பேச வேண்டாம். காரணம் என்னன்னா உங்களுக்கு அது செவ்வாய்க்கு சனி எப்பவுமே ஆகாது. அதனால அதை பத்தி பேசுறதே வேஸ்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எதுவும் பாதிப்பு இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.